தேடி அலைகிற கர்த்தர், அதான் டைட்டில். கர்த்தருடைய வார்த்தை மிக வேகமாக மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். அனைவருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். பாயிண்ட் நம்பர் 1, முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 20, 1, 2 ஆகிய வேத வசனங்கள். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் கவனியுங்கள். பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு, அதனுடைய ஓனர், அவன் தான் எஜமான். அல்லேலூயா. அதுபோல பரலோகம், அதனுடைய ஓனர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு எஜமானர். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். ஓகே, இப்போ பாருங்க, இந்த வீட்டு எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதுபோல பரலோக எஜமானன், அவருக்கு திராட்சை தோட்டமாகி இந்த பூமி இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுக்கு ஓனர், நமக்கு தெரியும், அவன் தான் எஜமான் என்று அழைக்கப்படுகிறான். இப்போ இயேசு குறிப்பிடுகிறார், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வீட்டு எஜமானுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோகம் அது ஒரு வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எஜமான் அவர் தான் கர்த்தராகிய இயேசு. இந்த வீட்டு ஓனர் எஜமான் இருக்கிறானே, இவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருப்பது போல பரலோக எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு திராட்சை தோட்டம் போல இந்த உலகம் இருக்கிறது, இந்த பூமி இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த வீட்டு எஜமான் என்ன செய்கிறான்? தன் திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிறதற்கு ஆட்களை அனுப்பும்படி அதிகாலையிலே புறப்பட்டு வெளியே போகிறான். வெளியே போய் ஆங்காங்கே சும்மா நிற்கிறவர்களை அழைத்து, என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், ₹1 நான் உங்களுக்கு கூலி தருவேன் என்று பேசி அவர்களை திராட்சை தோட்டத்திற்கு அனுப்புகிறான். இந்த பேரபிள் 16 வசனங்களையும் வீட்டில் போய் நீங்கள் வாசி பார்த்தா, இந்த அதிகாலை 12ஆம் மணி வேளையை குறிக்கிறது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் மணி வேளை, அதனைத் தொடர்ந்து 6ஆம் மணி வேளை, அதனைத் தொடர்ந்து 9ஆம் மணி வேளை, அதனைத் தொடர்ந்து 11ஆம் மணி வேளை. அப்புறம் இன்னும் 1 hour இருக்கு, 12 மணி நேரம். அப்போ 12 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 hours. அப்போ இந்த அதிகாலை என்பது 12ஆம் மணி வேளையை குறிக்கிறது. இந்த எஜமான் யோசிக்கிறான், என்னுடைய திராட்சை தோட்டம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. என்னுடைய திராட்சை தோட்டத்திலே திராட்சை பழங்கள் விளைந்திருக்கிறது. அவைகள் வீணாகி போய்விடக்கூடாது, அறுவடை செய்யப்பட்டு விட வேண்டுமாகையால் அறுப்புக்கு ஆட்கள் தேவை. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, வீட்டை விட்டு அதிகாலை வேளையிலே வெளியே போகிறான். ஆங்காங்கே நிற்கிற மக்களோடு பேசுகிறான், நான் உங்களுக்கு கூலி தருவேன், என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று அவர்களை வேலைக்கு பணி அமர்த்துகிறான். இது போலத்தான் பரலோக ராஜ்யத்தை தானே இயேசு விளக்கி கொண்டிருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, பரலோகம் ஓனர் கர்த்தராகிய இயேசு, அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதுதான் இந்த உலகமாகிய பூமி. இந்த உலகமாகிய பூமியிலே திராட்சை பழங்கள் போல அநேக மக்கள் கூட்டத்தினர் அறுவடைக்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த திராட்சை பழங்களாகிய மக்கள் கூட்டத்தினரை அறுவடை செய்வதற்கு எனக்கும் ஆட்கள் தேவை. 12ஆம் மணி வேளை தான் பாயிண்ட் நம்பர் 1. அதிகாலை வேளையிலே கர்த்தராகிய இயேசுவும் புறப்படுகிறார். தெரு தெருவாக, வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக ஆங்காங்கே சும்மா நின்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், என் திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கிறது, வாருங்கள், நான் உங்களுக்கு கூலி தருவேன், ₹1 கூலி தருவேன் என்று சொல்லி அநேக ஊழியர்களை, பணிவிடைக்காரர்களை அவர் அழைத்து தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 4000 ஆண்டுகள் சென்று போயிட்டு, புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆரம்பம் பிதா வார்த்தையாகிய தேவன் மாம்சத்திலே இயேசுவாக வெளிப்பட்டு இந்த பூமியிலே உலாவினார். தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நான் சொல்றேன். அதிகாலை வேளை, 12ஆம் மணி வேளை அவர் இந்த பூமியிலே உலாவினார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். இவ்வளவு வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த எஜமான்
வீட்டை விட்டு வெளியே வந்து வீதிகளிலே ஆங்காங்கே சும்மா நிற்கிற மக்களை பார்த்து, என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வேலை இருக்கிறது, நான் உங்களுக்கு கூலி தருவேன் என்று சொன்னானே, அதுபோல இந்த 12ஆம் மணி வேளையிலே, அதிகாலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசுவும் வீதியிலே நடக்க ஆரம்பிக்கிறார், கடலோரத்திலே நடக்க ஆரம்பிக்கிறார். நான் சொன்ன அந்த வசனங்களை வீட்டில் போய் வாசி பாருங்க. பேதுருவை சந்திக்கிறார், அந்திரேயாவை சந்திக்கிறார், யாக்கோபை சந்திக்கிறார், யோவானை சந்திக்கிறார். சொல்லுகிறார், திராட்சை தோட்டமாகி இந்த பூமியிலே வேலை இருக்கிறது, நீங்கள் வாருங்கள். திராட்சை பழங்களாகிய மக்கள் கூட்டத்தில் விளைந்திருக்கிறார்கள், அறுவடை செய்கிற அந்த பணிக்கு நான் உங்களை அழைக்கிறேன், வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் தன் தகப்பனை விட்டுவிட்டு, தன்னுடைய படகை விட்டுவிட்டு, மீன்களை விட்டுவிட்டு, கூலியாட்களை விட்டுவிட்டு, வலையையும் விட்டுவிட்டு, இயேசுவின் சொல்லுக்கு இணங்க அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு போய் பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், வரி, வருமான வரி இலாக்கா, ஆயம், ஆயத்துறை, ஆயம் என்றால் வரி. அதிலே மத்தேயு என்கிற ஒரு மனிதன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனையும் அழைக்கிறான், வா என் திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய், அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. அவனும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க அவனும் திராட்சை தோட்டத்திலே பணி செய்ய போய்விட்டான். 5 சீஷர்களை சொன்னேன், இப்படித்தான் 12 சீடர்களையும் இயேசு அழைத்திருக்க கூடும். அவைகள் வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்கள் அருகே சென்று, என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று 12 பேரையும் அழைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 12 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறார். ட்ரைனிங் முடிவடைந்து விட்டது. இயேசுவின் மரித்தோரின் உயிர்த்தெழுந்த அந்த சம்பவத்துக்கு நீங்க வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை பாருங்க. தான் ட்ரைனிங் கொடுத்தாரே 12 சீஷர்கள், அதில் ஒருவன் தோற்று போனான், ஒருவன் கெட்டு போனான். இப்பொழுது 11 சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தம்மால் அழைக்கப்பட்ட அந்த சீஷர்கள் அவர்களை பார்த்து இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், திராட்சை தோட்டமாகி இந்த உலகத்திலே பணி செய்ய, திராட்சை தோட்டமாகி இந்த பூமியிலே பணி செய்ய, திராட்சை பழங்களாகிய மக்கள் கூட்டத்தினர் அறுவடைக்கு தயாராக இருக்கிறார்களே, அவர்களை அறுவடை செய்வதற்கு நான் உங்களை அழைத்து ட்ரைனிங் கொடுத்தேன். இப்பொழுது எல்லாம் முற்று பெற்று விட்டது. இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள். உலகம் முழுவதும், பூமி அனைத்தும் என்னுடைய திராட்சை தோட்டம் தான். மக்களை என்னுடைய வார்த்தையை கொண்டு அறுவடை செய்து விடுங்கள் என்று அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நமக்கு நன்கு தெரியும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த அப்போஸ்தலர்களின் மூலமாக 3000 பேர் அறுவடை செய்யப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, இந்த அப்போஸ்தலர்களின் மூலமாக 5000த்திற்கும் அதிகமான மக்கள் அறுவடை செய்யப்படுகிறார்கள். இன்னும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு நீங்க வாசித்து பாருங்க, எண்ணிக்கை கடங்காத திரளான மக்கள் அறுவடை செய்யப்படுகிறாங்க. இப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அலைந்து திரிந்து 12ஆம் மணி வேளையாகிய அந்த அதிகாலை வேளையிலே தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு ஊழியர்களை அனுப்பினார். செகண்ட் பாயிண்ட் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். மத்தேயு 20:3-4. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய், அந்த வீட்டு எஜமான் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். இப்ப பாருங்க, 2வது விசை இந்த வீட்டு எஜமான் கடை தெருவுக்கு செல்கிறார். அங்கே சில சும்மா நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார், என் திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கிறது. ஏற்கனவே 12ஆம் மணி வேளையிலே சில பணியாட்களை நான் பணிக்கு அமர்த்தினேன். ஆனால் இன்னும் அந்த பணி முற்றி பெறுவது போல தெரியவில்லை. திராட்சை பழங்கள் அறுவடைக்கு மிகுதியாக இருக்கிறது. அந்த வேலைக்காரர்களை வைத்து என்னால் பணியை முடிக்க முடியாது. இன்னும் எனக்கு வேலையாட்கள் தேவையாகையால் நீங்களும் வாருங்கள், என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி தருவேன் என்று அவர்களையும் அனுப்பினான். அதுபோலத்தான் கர்த்தராகிய இயேசுவும் பார்க்கிறார். 11 பேரை நான் அழைத்தேன், 12 பேரை அழைத்தேன், ஒருவன் கெட்டு போனான். 11 பேரை நான் அழைத்தேன்,
திரள் கூட்டமான மக்கள் அறுவடை செய்யப்பட்டார்கள். ஆனால் வேலை சீக்கிரத்திலே முடிகிறது போல எனக்கு தெரியவில்லையே, மறுபடியும் சொல்லலை நான் அழைப்பேன் என்று இந்த செகண்ட் பாயிண்ட்ல நான் சொல்றேன். ஒரு கால இடைவெளிக்கு பின்னர், முதலாவது 12ஆம் மணி வேளை, அப்புறம் 3ஆம் மணி வேளையிலும் இந்த வீட்டு எஜமான் கடைத்தெருவுக்கு போய் சிலர் அழைத்தானே, அதுபோல ஒரு சின்ன கேப் ஆண்டவராகிய இயேசு எடுத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து இப்பொழுது செகண்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், மறுபடியும் இயேசு அங்கும் இங்கும் உலாவுகிறார். யாராவது ஆள் கிடைப்பார்களா? இந்த பூமியாகிய திராட்சை தோட்டத்திலே அநேக மக்கள் இருக்கிறார்களே, இன்னும் எனக்கு வேலையாட்கள் தேவை என்று அவர் தேடி பார்க்கிறார். சிலரை கண்டுபிடிக்கிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஸ்தேவான் என்னப்பட்ட ஒரு மனிதன், பிலிப்பு என்னப்பட்ட ஒரு மனிதன், இன்னும் ஒரு 5 பேர். இந்த 7 பேரையும் பந்தி விசாரிப்பு பணிக்காக பேதுருவை சார்ந்த எல்லா அப்போஸ்தலர்களும் பணிக்கு அமர்த்துகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த 7 பேருக்குள் 2 அழைக்கிறார். நீங்க இந்த 8ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்புவை ஆண்டவர் அழைத்து மிக வல்லமையாக பயன்படுத்துகிறார். அநேக அற்புதங்களை அவனை கொண்டு செய்கிறார். அநேக அதிசயங்களை அவனை கொண்டு செய்கிறார். அவனுடைய பிரசங்கம், அவனால் உரைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள், இவைகளை எவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த அளவு நேர்த்தியாக கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிரீச் பண்றான். இன்னும் அப்படியே 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்புவை ஆண்டவர் சந்திக்கிறார். அவனை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக அதிசயங்களை செய்கிறார். சமாரியா பட்டணத்திலே இந்த பிலிப்பு செய்கிற அதிசயங்கள் அற்புதங்களின் மூலமாக மிகவும் சந்தோஷம் உண்டாயிற்று. 12ஆம் வசனத்தை பாருங்க. இந்த பிலிப்பு எப்படி பிரீச் பண்றாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பிரீச் பண்றாரு. ஆண்டவராக இயேசுவை நாம் விசுவாசித்து எவ்வாறு ரட்சிக்கப்பட முடியும் அதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த சமாரியாவிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிவிட்டது. இப்ப அப்படியே அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து, இப்பொழுது நீ எழுந்து காலொன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக்கி காண்பிக்கப் போகிறவனை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால், அவர்கள் இயேசுவாக என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஓகே, இப்ப பாருங்க, தொடர்ந்து மீதமுள்ள வசனங்களை வாசி பாருங்க. இப்போ ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார், அவனை பவுலாக மாற்றுகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், அநேக மக்கள் இயேசுவாகி என்னை பற்றும் விசுவாசத்தினால் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர வேண்டும். அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரமாகிய பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பெற வேண்டும். பிசாசு அவர்களின் மனக்கண்களை குருடாக்கி சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே, அவர்களின் கண்களை நீ திறக்க வேண்டும். ஆகையா நான் உன்னை அனுப்புகிறேன், வா. அப்போ பாருங்க, இந்த செகண்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். எப்படி அந்த வீட்டு எஜமான் 3ஆம் மணி வேளையில கடைத்தெருவுக்கு சென்று சில வேலையாட்களை சந்தித்து தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு பணியமர்த்தினானோ, அதுபோல இந்த செகண்ட் பாயிண்ட்ல நான் சொல்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த செகண்ட் பாயிண்ட்ல ஒரு கால இடைவெளிக்கு பின்னர் அவர் ஸ்தேவானை சந்திக்கிறார், பிலிப்புவை சந்திக்கிறார், சவுலை சந்திக்கிறார். தன்னுடைய திராட்சை தோட்டமாகி இந்த உலகத்திற்கு பணி செய்ய அனுப்புகிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. தேர்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20:5 வசனம். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் 6ஆம் 9ஆம் மணி வேளைகளிலும் அவன் போய் அப்படியே செய்தான். நல்லா கவனிங்க. தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க, இன்னும் கொஞ்சம் கேப். அதனைத் தொடர்ந்து இந்த வீட்டு எஜமான் பார்வையிடுகிறான். அறுவடை பணி எவ்வாறு இருக்கிறது,
எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பார்வையிடுகிறான். அவனுக்கு திருப்தி இல்லை. இன்னும் வேலைக்காரர்கள் போதாது, இன்னும் என்னுடைய திராட்சை தோட்டத்திலே பழங்கள் மிகுதியாக இருக்கிறதே, அவைகள் வீணாகிவிடக்கூடாதே, இன்னும் நான் பணியாட்களை அமர்த்துவேன் என்று சொல்லி 6ஆம் மணி வேளை, 12ஆம் மணி நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 6ஆம் மணி நேரத்தில் மறுபடியும் வெளியே போகிறான். அநேக மக்களை அவன் சந்தித்து, என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி தருவேன் என்று சொன்னான். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னா, இப்போ ஆண்டவராக இயேசு இன்னும் ஒரு கால இடைவெளி, சரிதானா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை அவர் எடுத்துக்கொள்கிறார். கிட்டத்தட்ட 1600ஆம் ஆண்டுகள், 1700ஆம் ஆண்டுகள், 1800ஆம் ஆண்டுகள், இவைகளெல்லாம் நாம் சற்று கவனித்து பார்த்தா சர்ச் ஹிஸ்டரி, சபையின் வரலாறு, அதாவது ஐரோப்பா கண்டத்திலே ஆண்டவர் செயலாற்றிய விதம், அவைகளெல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் அந்த காலகட்டத்தில் தான், அந்த 300 ஆண்டுகள், அந்த காலகட்டத்தில் தான் எஸ்பிஜி என்கிற ஒரு மிஷனரி சங்கம் உருவாக்கப்பட்டது. சிஎம்எஸ் என்கிற மிஷனரி சங்கம் உருவாக்கப்பட்டது. மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இன்னும் லுத்தரன், லண்டன் மிஷனரி சொசைட்டி, இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டது. அவைகள் உருவாக்கப்பட்டு அந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியா மட்டுமல்ல, அகில உலகம் எங்கிலும் மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. உலகம் பெரியது. ஆண்டவருடைய பார்வையிலே இந்த உலகம், இந்த பூமி மிகப்பெரிய ஒரு திராட்சை தோட்டம். இதில் பணி செய்ய இன்னும் ஊழியர்கள் வேண்டும், இன்னும் வேலையாட்கள் வேண்டும். நான் சொன்ன இந்த 1600, 1700கள், 1800கள், இந்த 300 ஆண்டுகளிலே அங்கிருந்து உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செயலாற்றிய இந்த விதம், அநேக மக்களை சந்தித்த விதம், அவர்களை கொண்டு திராட்சை தோட்டத்திலே பணியமர்த்திய விதம், அவைகளெல்லாம் புத்தகத்திலே வாசித்து பாருங்க, மிகவும் அருமையாக இருக்கும். 4th பாயிண்ட், அதே 5ஆம் வசனத்தை பாருங்க, வாசிக்க வேண்டாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் மணி நேரத்திலும் அந்த வீட்டெஜமான் வெளியே புறப்பட்டு போகிறான். இன்னும் அநேக பணியாட்களோடு அவன் பேசுகிறான். என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமான கூலி நான் உங்களுக்கு தருவேன் என்று மறுபடியும் அநேக வேலையாட்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறான். அதுபோல இன்னும் ஒரு கால இடைவெளிக்கு பின்ன நீங்க 1900 அந்த ஆரம்ப ஆண்டுகளில் இருந்து நீங்க சற்று கவனித்து பார்த்தால், இப்ப நம்ம பகுதிக்கு வந்து விடுகிறேன். அப்படின்னா பிஷப் அசரியா அவர்களே வெள்ளாளன்களை இருக்கிறதே, திருச்செந்தூருக்கு அருகிலே, அவர்களோடு ஆண்டவர் இடைபடுகிறார். இந்திய மிஷனரி சங்கம் உருவாக்கப்படுகிறது. எமில்ஜெபத் சிங் அவர்களோடு ஆண்டவர் இடைபடுகிறார். அவரும் அநேக நண்பர்களும் இணைந்து நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு ஆரம்பிக்கப்படுகிறது. அதே எமில்ஜெபத் சிங் அவர்களை கொண்டு விஸ்வவாணியை ஆண்டவர் ஆரம்பிக்க சித்தம் கொள்கிறார். அதே எமில்ஜெபத் சிங் கொண்டு TWR அதை ஆண்டவர் உருவாக்குகிறார். இன்னும் ஏராளமான மிஷனரி சங்கங்கள் இந்த 1900 ஒரு 1970, 72 ஆண்டுகள் வரைக்கும் ஏராளமானவை உருவாக்கப்பட்டது. ஜெம்ஸ் மிஷனரி சொசைட்டி இருக்கிறதே, அகஸ்டின் ஜெபக்குமார் அத்தகைய காலத்தை சார்ந்தவர் தான். இன்னும் அதையும் தாண்டி வல்லமையான சுவிசேஷர்கள், சாரால் நவரோஷ், இன்னும் வயலச்சாரோ, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவர் அழைத்தார். என்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்யுங்கள், என்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்யுங்கள். இப்பொழுது வீட்டெஜமான் டைம் பார்க்கிறார், 1 hour தான் இருக்கு. 5th பாயிண்ட் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 20:6-7. 11ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இப்ப பார்க்கிறான் அந்த வீட்டெஜமான், இன்னும் 1 hour தான் இருக்கு. 12 மணிக்கு வேலையாட்களை அனுப்பினேன், அடுத்த 12ஆம் மணி வேளை வரப்போகிறது, இன்னும் 1 hour தான் இருக்கு. ஒன்றை யோசித்து பார்க்கிறார் இந்த வீட்டெஜமான், என் வேலையை இன்னும் 1 hourல முடித்து தான் ஆகணும், இன்னும் 5 minutes கூட எடுக்க முடியாது. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க்கு 13:32 வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். குமாரனும் அறியான். அக்காலத்தை இயேசு என்றைக்கு வருவார்? இயேசுவுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். நான் கேட்கிறேன், இயேசுவுக்கு என்றைக்கு வருவார் அவருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். நல்லா கவனிங்க. பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 24ஆம் அதிகாரம், அந்த அடையாளங்களை இயேசு சொல்லும்போது தன்னை மனுஷகுமாரனாக பாவித்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவுக்கு கனத்தை கொடுக்கிறார். பிதாவுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. தெரியும், இவர் தானே பிதாவும் இவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்த அந்த காலகட்டத்தில் இப்போ நான் மனுஷகுமாரன் தான், அதனால எனக்கு தெரியாது. சரிதானே? அவர் பிதா தான். ஸோ அவருக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லுவார் பாருங்க. இப்போ ஜீசஸ் டைம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னும் 1 hour தான். இனி என்றைக்கு வருவார் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது. பிதாவும் இயேசுவும் அவர் தானே. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் நாம் அதை தியானிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதை வாசிப்பாரு. அவர் நித்திய பிதா. அப்ப இயேசு யார்னா அவர் தான் பிதா. அவர் தான் நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிறார். ஆகையால் இயேசு பிதாவாக இருக்கிறபடியால் அவருக்கு தெரியும். அவர் யோசித்து பார்க்கிறார். 2000 ஆண்டுகளாக நான் என் திராட்சை தோட்டத்துக்கு பல காலகட்டங்களில் ஊழியர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலம் எவ்வளவு நமக்கு தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட்டா 1 hour என்று வச்சுக்கணும். நல்ல கவனிங்க. இன்னும் 1 hour தான் இருக்கு. அதை தாண்டி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஊழியர்களை அனுப்பி வேலை செய்ய மாட்டார். அவர் என்ன நினைப்பார்? அந்த 1 hourக்குள்ள பணியை முடிக்க வேண்டும். ஆகையால் பணியாட்களை நான் அதிகமாக திராட்சை தோட்டத்துக்கு அனுப்ப வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். அதைத்தான் இந்த மனுஷகுமாரன், அதைத்தான் இந்த வீட்டு எஜமான் செய்தான். இன்னும் 1 hour தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நாளைக்கு இதை அறுவடை பணியை செய்யலாம் என்று அவன் நினைக்கல. இந்த 1 hourல இந்த 12 மணிக்குள்ள வேலையை முடிக்கணும் என்று அவன் எண்ணி 11ஆம் மணி வேளையிலும் வேலையாட்களை தேடி சென்றது போல தான் என்றைக்கு வருவேன் என்பதை இயேசு அறிந்திருக்கிறபடியால் அதை தாண்ட இயலாது. ஆகையால் இன்றைக்கு வேகமாக கடைசி 1 hour என்று நான் சொல்லுகிறேனே, இந்த குறைவான மணித்துளிகளிலே ஆண்டவர் இப்பொழுது தேடி அலைகிறார். அதை நான் டைட்டில் கொடுத்தேன், தேடி அலைகிற கர்த்தர். இன்றைக்கு இந்த ஏஞ்சல் ஹார்ட் சென்டரில் என்னை தேடுகிறான், உங்கள் ஒவ்வொருவரையும் தேடுகிறான், அநேக மக்களை அவர் தேடுகிறான். இன்றைக்கும் கிராமங்களிலே, தெருக்களிலே, பட்டணங்களிலே, நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய வீட்டிலே, இப்படிப்பட்ட சிற்றாலயத்திலே இயேசு உலாவுகிறார். நம்மை தேடி வருகிறார். சொல்றார், பெரிய பூமி, பெரிய உலகம், எனக்கு திராட்சை தோட்டம், பெரிய திராட்சை தோட்டம், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அநேக ஊழியர்களை நான் அனுப்பினேன், இன்னும் என்னுடைய பணி முற்று பெறவில்லை. திராட்சை பழங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. அவைகள் அழுகி வீணாய் போய்விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் காலம் என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. இவ்வளவுதான், குறிப்பிட்ட நாள் நான் வந்து விடுவேன். அதற்குள் இன்னும் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். கரங்களை தட்டி அடுக்கு மகிமை செலுத்தலாமா? ஏனோட் இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே வேண்டும் ஒன்னாலும் உழைத்திடுவோம். நம்மை சுராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம்மை சுராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம்மை சுராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம்மை சுராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய்
சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்வோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம்மை சுராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம்மை சுராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா. திமுக எவ்வாறு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு எத்தனையோ ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து முடித்து விட்டது. அதுபோலத்தான் அதிமுக திட்டம் போட்டு எவ்வளோ ஆண்டுகள் ஆட்சி செய்து முடித்து விட்டது. அநேகருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. விஜய் ஆட்சிக்கு வருவாரா தெரியாது. அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டார், அவருக்குள்ள ஒரு அஜெண்டா இருந்தது. எவரும் அறியாமல் சிஎம்மாக வந்து அமர்ந்து விட்டார். நாளை தினத்தில் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு புதிய ஒரு கட்சி ஆரம்பமாக இருக்கிறது. அவர் நாளை வருகிறார். ஜந்தர் மந்தரிலே ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? இன்னும் 3 ஆண்டுகளிலே அவர் பிஎம் ஆகி விடுவாரா தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள், அச்சீவ் பண்ணுறாங்க. அதுபோல தான் அருமை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் 1 hour தான் அந்த பரலோக கவர்மெண்ட்டுக்கு பணி செய்ய என்னையும் உங்களையும் அழைக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் அனைவருமே அழிந்து போகிற கிரீடத்திற்காக பணி செய்து அச்சீவ் பண்ணியவர்கள் தான். பிஎம்மாக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம். ஆனால் பரலோக கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்ய என்னையும் உங்களையும் இயேசு அழைக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஒன்று கூலி தருவேன். ஸ்டாலின் கூறினார், அநேக தரப்பினருக்கு அதை செய்வேன் இதை செய்வேன். கடந்த 5 ஆண்டுகளிலே செய்ய முடியாமல் போயிட்டு அரசு பணியாளர்கள் கூட அவருக்கு ஓட்டு போடலை. நீங்கள் கவுண்டிங் அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, போஸ்டல் ஓட்டிலே அவர் பின்தங்குகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு விஜய் அவரை தாண்டி அநேக காரியங்கள் அதை செய்வேன் இது செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். செய்ய முடியுமா? எவருக்கு தெரியும்? நான் என்ன சொல்லுகிறேன், மனிதர்கள் சொல்லுவார்கள், செய்ய முடியாது. காரணம் மனுஷன் தானே. ஆனால் பரலோக இயேசு சொல்கிறாரு, நான் உனக்கு கூலி தருவேன். கரங்களை திட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? இவர் தராமல் இருப்பாரா ஐயா? இவர் தராமல் இருப்பாரா? தருவார். ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கிறார். என் திராட்சை தோட்டமாக இந்த பூமியில் இன்னும் 1 hour தான் ஊழியம் செய்யுங்க, கூலி தருவேன். செகண்ட் 2வது சொல்கிறாரு, இப்போ பாருங்கள், இந்த ஊழியர்களிலே போட்டி, இந்த ஊழியர்களிலே பொறாமை. குறிப்பாக அங்கே ஒரு வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு, முறுமுறுத்தல். அதெல்லாம் நீங்கள் 8ஆம் வசனத்திலேருந்து 16 வரைக்கும் வாசி பாருங்க. அவர்கள் 12 hours வேலை செஞ்சுருக்கிறாங்க. பகலின் உஷ்ணம், வெயில், மழை அவர்களுக்கு 1 ரூபா. ஆனால் இவங்க 1 hour தான் வேலை செஞ்சுருக்காங்க. இவர்களுக்கு 1 ரூபாவா? நாம் ரூபாய் புழக்கத்தில் வைத்திருக்கிறோம். அமெரிக்கா டாலர் வைத்திருக்கிறது. இஸ்ரேல் தேசம் ஷேக்கல். அந்த ஒரு ஷேக்கல், அதுக்கு நம்ம இந்தியன் மணி எவ்வளோங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், அந்த ஆரம்பத்தில் வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வீட்டு ஜமன் என்ன சொன்னால், ஒரு பணம் தர்றேன். அநியாயம் செய்யலை, சொன்ன பணத்தை அப்படியே கொடுத்துட்டான். ஆனால் அவங்களுக்குலாம் இப்போ ஒரு கோபம். அது ஓகே, எனக்கு தந்த மணி ஓகே, கூலி கரெக்ட் தான். ஆனால் இவன் 1 hour தானே செஞ்சுருக்கேன், இவனுக்கு ஏன் கொடுப்பது? நல்ல கவனிங்க, இன்றைக்கும் நீங்களும் நானும் திராட்சை தோட்டத்திலே பணி செய்ய ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்ய நம்மை அழைக்கிறார். இந்த ஊழியரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார்? இந்த ஊழியருக்கு நிறைய பணம் தருகிறாரே, எனக்கு ஏன் இல்லை, அவங்களுக்கு ஏன், அவங்க என்னோட அவங்க ஜூனியர் தானே. இந்த எண்ணம் நமக்கு அவசியம் இல்லை. கரங்களை தேட்ட ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நமக்குள்ளே முறுமுறுப்பு அவசியம் இல்லை. கொடுக்கப்பட்ட பணியை செய்வோம், அவ்வளவுதான். தருகிற கூலியை உலகத்திலோ பரலோகத்திலோ தருகிற கூலியை பெறுவோம், அவ்வளவுதான். 3வது பாருங்க,
அந்த பணியாளர்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? எஜமான் சொல்கிறான், நான் தயாளனாக இருக்கிறேனே, நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? நீங்களும் நானும் வன்கண்ணனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தயாளர்களாக இருப்போம். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. என்னென்ன கூலி தருவார்? இந்த வேத புத்தகம் முழுவதும் கூலியினால் நிறைந்திருக்கிறது. மேலே வெண் வஸ்திரத்தை அவர் நமக்கு கூலியாக வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள கிரீடத்தை கூலியாக வைத்திருக்கிறார், மறைவான மன்னாவை கூலியாக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு இருக்கிற அந்த சிங்காசனத்திலே நாம் அமரக்கூடிய அந்த சிங்காசனத்தை கூலியாக வைத்திருக்கிறார். ஏன்னா பணி செய்யக்கூடாது. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவித்துக் கொண்டிருந்த போது எல்லாம் முடிந்தது. போதகர் குறிப்பிட்டார், சமாதானத்தோடு போக கடவோம். ஒரு பெண்மணி வந்தார்கள். எப்பொழுதும் எங்கள் சேர்ச்சுக்கு நீங்கள் வரும்போது ஊழியம் செய்யணும் சொல்கிறீங்களே, எப்படி செய்வது அதுதானே தெரியவில்லை, எதை சொல்வது அதை தானே தெரியவில்லை. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கர்த்தர். அவரை என்று வேற கடவுள் கர்த்தர் கிடையாது, இறைவன் கிடையாது. அது வர கட்டையும் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த இயேசுவின் இரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பு. முன்னர் ஆடுகள் மாடுகள் பறவைகள் பலி செலுத்தப்பட்டது. இறைவன் இருந்தார், கடவுள் இருந்தார், கர்த்தர் இருந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் உன்னையும் என்னையும் தேடி வந்தார். ஏன்? நாம் செய்த பாவங்களை அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பிராயச்சித்தமாக அவர் ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழும்பி விட்டார். இந்த இயேசுவின் விசுவாசிங்க, உன் பாவம் தொலையும். இதை நீங்க கட்டாயம் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 3, இந்த இயேசு மரித்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதுபோல நீயும் நானும் ஒரு நாள் மரித்தாலும் நிச்சயம் எழுந்திருப்போம். ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இதே மக்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. 4th பாயிண்ட்ல சொல்லுங்க, மெய்யாகவே இயேசு திரும்பி வருவார். நீங்க விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும், நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் இயேசு வருவார். ஒரு பரலோகம் நரகம் இருக்கிறது. பரலோகம் போகணுமா? இயேசுவை ஃபாலோ பண்ணு. நரகத்துக்கு தப்பணுமா? இயேசுவை ஃபாலோ பண்ணு. அது நீங்க சொல்லுங்க. 5வது கடைசியமாக சொல்லுங்க, இந்த உலகத்திலே துன்பம் உண்டுதான், பாடுகள் உண்டுதான், உபத்திரம் உண்டுதான், வியாதிகள் மரணங்கள் உண்டுதான். இதுக்கு மத்தியிலையும் இயேசுவோடு கரங்கோர்த்துக்குள் உன்னை ஜெயமாக நடத்துவார்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த 5ஐயும் நீங்க சொல்லாத வரைக்கும் வேற எதையோ சொன்னால் அது காஸ்பல் கிடையாது. இந்த வேதாகத்தின்படி அந்த காஸ்பல் அங்கீகரிக்க முடியாது. அது எந்த மனிதனையும் மனம் திரும்புவதற்கு நேராக கொண்டு வராது, எந்த மனிதனையும் பரலோகத்துக்கு நேராக கொண்டு வராது. எதையும் நீங்க சொல்லலாம், தவறல்ல. ஆனால் அந்த 5ஐயும் நீங்க சொல்லித்தான் ஆகும். இப்படி நீங்க சொல்லுங்க. உங்க மூலம் இந்த பூமியில் உள்ள திராட்சை தோட்டமாகிய ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே அநேக மக்கள் கூட்டத்தினராகிய திராட்சை பழங்கள் அறுவடை செய்யப்படுவார்கள். 100% உங்களுக்கு கூலி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவ்வாறு ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. ஆமென்.